வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஓமக்களி. ஏற்கனவே 10வது நாள் சுக்குக்களி எப்படி பண்ணுறதுன்றது வீடியோ இருக்குது. 11வது நாள் இஞ்சி சாறு கொடுக்கணும். திருப்பி 12வது நாள் இந்த ஓமக்களி செஞ்சு கொடுப்பாங்க. ஓமம் அஜீரணம், வாயு தொல்லைக்கு நல்ல மருந்து. இதில் கால்சியமும் அதிகமாக இருக்கிறதுனால போனுக்குமே ரொம்ப நல்லது. சளி பிடிச்சிருக்கிற நேரங்களில் இந்த ஓமத்தையும் தேனியும் கலந்து சாப்பிடும்போது சளியுமே நல்ல குணமாகும். இப்போ இந்த ஓமக்களி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 100 கிராம் ஓமம், 1/4 கிலோ கருப்பட்டி, 180 ml நல்லெண்ணெய். இருப்பு சட்டியை நல்லா சூடு பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஓமத்தை லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். ஓமம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்சியில் போட்டு இதில் உள்ள மேல் தோலை நம்ம எடுத்துடணும். மேல் தோல் இருந்தால் ஈஸியாக ஜீரணமாகாது. ஓமம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் உள்ள மேல் தோலை எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் திரிச்சிடக்கூடாது. ஒரு செகண்ட் திரிச்சாலே போதும். ஒரு சுற்றி எடுத்தாச்சு. இப்போ இதில் உள்ள மேல் தோல் மட்டும் எடுத்துடலாம். இது மாதிரி இந்த மேல் தோல் கலந்து வந்துடும். இப்போ இதை தனியாக எடுத்துக்கலாம். மேல் தோல் எடுத்ததுக்கப்புறமா ஓமத்தை ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ கருப்பட்டியை இந்த மாதிரி பொடி பண்ணியாச்சு. இப்போ இதை கரைச்சிக்கலாம். கருப்பட்டி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சூடு பண்ணி வடிகட்டிக்கலாம். வடிகட்டின கருப்பட்டியை சேர்த்துக்கிறேன். இந்த கருப்பட்டி கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஓமத்தையும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருந்த ஓமத்தையும் கருப்பட்டியும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கிளற ஆரம்பிக்கணும். கொஞ்சம் திக்காக நம்ம எடுத்து வச்சிருந்த நல்லெண்ணையும் ஊற்றி கிளறணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கட்டியாகிற வரைக்கும் கிளறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே கிளறணும். 2-3 நிமிஷம் கிளறினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ திருப்பி கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஊற்றி இருக்கிற நல்லெண்ணெய் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 3 நிமிஷம் கிளறினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு திருப்பியும் நல்லா திக்காக இருக்குது. கலருமே நல்லா டார்க் ஆயிடுச்சு. இந்த டைமில் திருப்பியும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போதான் பார்த்ததுக்கு இப்போ நல்லாவே கட்டியாக ஒன்று சேர்ந்து வருது. இந்த டைமில் திருப்பியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து கிளறும்போது இந்த அடியில் பிடிக்காமல் ஒட்டாமல் வரும். 3-4 நிமிஷத்தில் களி கரெக்டாக ரெடி ஆகிடும். இறக்க போகிற நேரம் கொஞ்சமாக திருப்பி எண்ணெய் சேர்த்துக்கலாம். சட்டியில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. இந்த டைமில் நம்ம கையில் தண்ணி தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டக்கூடாது. கையில் ஒட்டலை. இப்போ களி நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓமக்களி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.